ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயா 41:15. ஆண்டு பாருங்க, பலவீனமான நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றார். முந்தின வசனம் சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சியே, பாருங்க சிறு பூச்சி தான், நீனு பலவீனமானவதான். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறான்னு சொல்லிட்டு, பயப்படாதன்னு சொல்லிட்டு, நீ சின்ன பூச்சின்னு தான் நினைக்கிற, நீ பயப்படாத, நீ சிறு கூட்டம் தான் நினைக்கிற, நீ பயப்படாத. நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றார், புதிய இஸ்ரவேல் மக்களாகி நம்மளை பார்த்து சொல்றார், இதோ நான் என்ன பண்ண போறேன் பாரு, பார்த்துக்கிட்டே இரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. அதை நமக்கு சொந்தமாக்கி நம்ம ஜெபிக்கணும். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். போரடிக்கணும்னா அந்த வயல்லலாம் இந்த அந்த நெல் பயிரெலாம் கொண்டு போய் அதில் மிஷினில் திணிச்சு அப்படி சுற்றி விட்டால் அப்படியே நல்லா கதிர் தனியாக வைக்கோல் தனியாக அப்படியே வந்துடுமா. அந்த மாதிரி புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த யந்திரம் மழுங்கின யந்திரமா இல்லை, உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நல்லா சரக்குன்னு என்ன பண்ணிடும், அதை வெட்டி தனித்தனியாக ஆக்கிறோம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பாருங்க, பார்த்தீங்களா, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை நீ போடுற பற்றியா, அந்த போர் அடிக்கும் போது பதற அதுக்கு ஒப்பிடுவ அப்படின்னு சொல்கிறார். அவைகளை தூற்றுவாய். அடுத்த வசனம் பாரு, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு இந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பலவீனமானவன், நான் ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறேன், நான் ஒன்றுத்துக்கும் உதவாத ரொம்ப பலவீன பாண்டமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ பயப்படாத, நான் உன்னைய இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதுமையான புது மிஷின் ஆக்குவேன், நல்ல கூர்மையுள்ள பற்கள் உள்ள யந்திரமாக்குற புது மிஷினாக ஆக்கிடுவேன். நீ என்ன பண்ணுவேன், மலைகளை மிதித்து போடுவேன், நொறுக்கி போடுவேன், குன்றுகளை பதருக்கு ஒப்பிடு, அந்த பதரெல்லாம் பறந்து போகும், காற்றுல பறந்து போயிடும், நீயோ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டி மகிழ்ச்சியா, என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு என் இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன், என் மீட்பர் அவர் இருக்கிறாரு, நான் பயப்படவே மாட்டேன், என் மீட்பர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் அளிப்பார், பரம பதவியினுள் எந்தனை சேர்ப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள யந்திரமாக்குவேன் சொன்னீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே அநேக மலைகள் போன்ற பிரச்சனைகளை மிதித்து போடும்படியாக ஆண்டவரே தகப்பனே, மலை போன்ற சத்துருக்கள் வந்தால் நாங்கள் மிதித்து நொறுக்கும்படியாக ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறப்பனாலே ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் தீத்து.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 6. இன்றைய கேள்வி, யார் புத்திமான்கள் அல்ல, யார் உத்தமன் அல்ல? யார் உத்தமன்? 3 பதில் சொல்லணும். யார் புத்திமான்கள் அல்ல, யார் உத்தமன் அல்ல, யார் உத்தமன்?